யோக அனுபவத்தில் நனவும் கனவும். யோக அனுபவத்தில் நனவும் கனவும் இல்லை, யோக அனுபவம் இல்லை, சராசரியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நனவு கனவு அப்படின்னு ரெண்டு இருக்குது. நனவு கனவு. நிஜம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? நிஜம், நிஜமாக சொல்லு, நிஜத்தில் சொல்லு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பொய், கனவு, இந்த வாழ்க்கையை வந்து குறித்து கூட பல பேர் பல விஷயம் சொல்லி வச்சுருப்பாங்க. வாழ்க்கையை குறித்து என்ன பண்ணுவாங்க, பல பேர் பல விஷயத்த சொல்லி இருப்பாங்க. பாட்டுங்கள்லாம் இருக்கும் நிறையா. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட பாரம் என்று பாட்டு கேட்டுறீங்களா? உடம்பு என்பது உண்மையில் என்ன? கனவு வாங்கும் பைதானே அப்படின்னா இந்த பேகா, இந்த பேக் வச்சு என்ன வாங்கினுக்கிறோமா? கனவு வாங்கினுக்கிறோமா? எத்தனை வந்து என்னடா வாங்கினுக்கிறோன்னா கனவுங்களை வாங்கினுக்கிறோமா? அப்போ நினைவு நிஜத்தில் பாருங்கள். இந்த உடம்பே ஒரு சில இடத்துல பாரம் அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் அக்கார்டிங் டு திருமூலர் தான் சொல்கிறாரு, பரிசுன்றார். இந்த உடம்பு ஒரு பரிசு. நம்ம யோக குடியின் பேர் வச்சுக்கிறது கூட இந்த உடம்புக்கு தான். இந்த உடம்புக்கு பேர் தான் யோக குடில். ஏன்னா ஒரு யோகி இந்த உடம்புல குடியிருக்கிறாரு. அதனால் உங்கள் உடம்பு தான் யோக குடில். யோகம் இல்லாத குடிலாக கூட மாற்றிக்கலாம், போக குடிலாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். வெறும் போகம் மட்டும் பண்ணிங்கன்னா போக குடில். டாஸ்மார்க்லாம் குடிச்சு இருந்தீங்கன்னா டாஸ்மார்க் குடில். இல்லை வேறு எதனா வச்சிங்கன்னா என்ன குடியில்? இது உள்ள சீட்டாகிறதெல்லாம் ஆடுனிருந்தீங்கன்னா என்ன குடில் இந்த உடம்பை? எய்ட்ஸ் வர வச்சிங்கன்னா எய்ட்ஸ் குடில். நீங்கள் என்னென்ன குடிலாக மாற்றிக்கலாம் உங்கள் உடம்பை. யோகம் பண்ணால் அந்த குடில்னா யோக குடில், யோகம் மடியில்னா குடில். ஒன்றுக்கு உதவாதாவும் ஆக்கிக்கலாம். ஸோ இந்த நனவு கனவு அப்படின்னு மனிதனுக்கு இந்த நிஜ உலகத்தில் இருக்குது. பார்க்குற விதத்தில் இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாம் உண்மையிலேயே நடக்கிற மாதிரியே நம்ம எல்லாத்தையும் நினச்சிக்கிறோம். இது அத்தனையும் கனவாக இருக்கலாமா? நீங்கள் பெருசாக தூங்கிக்கின்னு இதெல்லாம் ஒரு கனவாக கூட இருக்கலாமா? நான் வந்து ஒரு ஏழை சிவா, குளில் கேட்டதுன்னு எனக்கு ஆசையில் என்ன பண்ணிட்டேன், தூங்கிட்டு இப்போ தூக்கத்தில் இதெல்லாம் பேசிக்கிறேன். இப்போ நான் எப்போ எழுந்த பிறகு திரும்ப அதே மாதிரி மண் வெட்டி ஓலை குடிசை ஒன்றும் இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோ. இதெல்லாம் என்னவாயிடுச்சு? கனவாயிடுச்சு. நம்ம 10 வயசில் 13 வயசுலலாம் உச்சா போயிருப்போம். எப்படின்னா அம்மா இட்டுன்னு போகிற மாதிரியே இருக்கும். டவுசர் கட்டுவாங்க, ஜிப்போ இல்லை பட்டனை அவுத்து விடுவாங்க, உச்சா பண்ணுறான்னுவாங்க, நம்ம பண்ணிட்டு வருவோம். ஏந்து பார்த்தா பெட்டில் இருக்கோம். இல்லை உச்சா போட போய் தான் தெரியும், பாதி போகும்போது தெரிஞ்சிடும் சில பேருங்களுக்கெல்லாம். அது வந்து ஆளாளுக்கு மாறும். கரெக்டானா? இதில் அந்த மாதிரி அனுபவம் இருக்குதா இல்லையா? இப்போ கனவா நினைவாது? அது கனவு தான். ஆனால் நிஜத்தில் ஒரு கனவுலேயே ஒரு நிஜம் நடக்குது. யூரின் பாஸ் ஆகுது. ஆனால் அந்த சுச்சுவேஷன் என்ன ஆகுது? சுற்றி சூழ்நிலைகள்லாம் ஒரு நிஜம் நடக்கிறதுக்கு ஒரு பொய் தேவைப்படுது. ஒரு நிஜம் நடக்கிறதுக்கு அல்லது ஒரு நனவு நடக்கிறதுக்கு, ஒரு உண்மை நடக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? சுற்றி பொய்கள் தேவைப்படுது. பொய்யாவது சொல் கண்ணே உன் காதலன் நான் தான் என்று. அந்த பொய்யில் நான் பொய்னா சொல்லி அது மாதிரி நமக்கு போலியா ஒரு குரு கச்சா கூட போதும்பா. என்ன செய்யுது? போலியா ஒரு குரு கச்சா கூட போதும். ஒன்றும் இல்லாததுக்கு இவர் என்ன உதவுறாருல சொல்லிக்கலாம் தானே, பரவாயில்லப்பா. அட்லீஸ்ட் போலியோ ஒரு சீடனா கிடையணும்ல. ஒன்றுமே இல்லாததுக்கு 4 பேருக்கு இந்த அரசியல்வாதிகள்லாம் துட்டு பிரியாணி அது தண்ணியெல்லாம் குத்திட்டுன்னு அது உட்கார வச்சு இதெல்லாம் எங்கள் ஆளுங்கன்ட்டு ஒரு 10 பேர் சேர்த்துட்டா 100 பேர் வந்துடுவான். என்ன இல்லாமல் இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னு என்ன ஆகிடும்? அடுத்த ஆளுங்கள்லாம் வந்துடுவாங்க. ஒரு பொய் என்ன ஆகிடுது? உண்மைக்கான ஒரு ஆதாரமாக மாறிடுது. உண்மை சம்பவம் நடக்கிறதுக்கான ஆதாரமாக ஒரு பொய் என்னவா மாறுது? அது பொய்யை திரும்ப 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 சொன்னால் உண்மையாயிடும் அப்படின்லாம் பேசுகிறவங்களாங்கிறாங்க. பொய்யை திரும்ப 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 சொன்னால் என்ன ஆகிடுமா? அப்படி ஆகிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திக்கிறதும் உண்மை இல்லை. பொய்யை திரும்பி 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 சொல்லி சந்திக்கிறதும் என்ன இல்லை? உண்மை இல்லை. அதனால் பொய் எத்தனை முறை சொன்னாலும் உண்மை சந்தித்த மாதிரி இருக்கிறது. அந்த சந்தித்த உண்மையும் உண்மை இல்லை. இப்போ எது நிஜமா, எது நிஜம், எது உண்மை, எது நனவு, எது கனவு எனக்கு தெரியணும். இப்போ நம்ம என்னன்னா இருக்கிற அத்தனை பேரில் கோடியில் ஒருத்தர் தான் எழுந்துக்கிறாரு, மீதி பேர்லாம் தூங்கிதாங்கிறாங்க.
வாழ்க்கை முழுசும் கனவு தான். மனுஷனுக்கு எல்லாருக்கும். விலங்குகள் எல்லாம் முழிச்சுன்னு தான் இருக்குது. 5 அறிவு வரைக்கும் நீங்கள் விழிப்போடு இருந்தீங்க. நாம் எல்லாமே 5 அறிவோடு எப்படி இருந்தோம்? நல்லா விழிப்பாக இருந்தோம். நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அங்கே தூங்கவே இல்லை. நம்ம தூங்கணுன்னா கனவுன்னு ஒன்று இல்லை. அங்கேனா இல்லை, கனவு இல்லை. மிருகங்களுக்கு கலர் இல்லை, கலருங்கெல்லாம் கூட தெரியறது இல்லை அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அங்கே என்ன இல்லை? நமக்கு கற்பனையான ஒன்று இல்லை. நாளைய பற்றின அனுமானம் இல்லை. இப்படி இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு இல்லை. அதெல்லாம் இல்லை. எது வரைக்கும்? நமக்கு 5 வரைக்கும் இல்லை. மனுஷனாக வந்த உடனே குழந்தையிலேருந்தே போதா குறைக்கு இப்போ வர ஒருத்தர் சொல்லிட்டார், கனவு காணு. இருக்கிற கனவு காணுறதுக்கு நேரம் சரியில்லை, 1-2 கனவு காணு அப்படின்னு விட்ட தூக்கி போட்டு போயிட்டார். வரவெல்லாம் தூக்கி கொஞ்சம் குப்பையை தொட்டு போகிறான். ஒரு காரணம் லட்சத்தை வச்சுருக்கோம். அதெல்லாம் போகிறவங்களாம் தூக்கி நிற்பாங்க. பார்த்தா அங்கே விநாயகர் பொம்மை வச்சுருதுன்ட்டு காரணத்தில் இப்போ விநாயகர் பொம்மைங்க இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா என்ன துப்ப முடியும்? ஒருவேளை ஒரு அபிஷேகம் நினச்சி போகிறோம், ஏன்டா கடல் தண்ணி எடுத்து என் மேலே கொட்டுறீங்க அப்படின்ட்டு ஒரு இல்லை, குழாயில் கூட கடல் தண்ணி தான் வருதா உங்களாண்ட அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்ல மாட்டார், நான் படைச்சது தானே அப்படின்ட்டு. இல்லை, விநாயகர் எதாவது தப்பாக நினச்சி போகிறா தெரியல. இப்போது நிஜத்தில் நனவில் அப்படின்னு ஒரு மனிதன் வாழ்கிறானா? இல்லவே இல்லை. நனவை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை அவனுக்கு உருவாகவே இல்லை. குழந்தையாக இருக்கும்போது நிஜமாக நனவில் தான் அவன் வரான். குழந்தையாக இருக்கும்போது, குழந்தை பிறந்துச்சு பாருங்கள், அது என்ன ஆச்சு? நனவில் தான் இருக்குது. அதுக்குள்ளே கற்பனையோ, அதுக்குள்ளே நாளை பற்றின அனுமானமோ, இதுவோ கேள்வியோ இல்லை எதிர்பார்ப்போ எதுவுமே என்ன இல்லை குழந்தைகிட்ட இல்லை. சும்மா ஒரு பிண்டமாக ஊந்துச்சு. அதுக்கு போதிய அறிவு இருந்தேன்னா அம்மாவை கண்டுபிடிச்சிடும், இது அம்மா. ஏன்னா ஸ்மெல்லு, வாசனை உள்ளே இருந்தது, இதுங்கெல்லாம் அதுக்கு பழகிச்சு, கண்டுபிடிச்சிடும். அந்த அரவணைப்பு, தூக்குறது, பதமாக எடுக்கிறது, இதுங்கெல்லாம் அது என்ன ஆகிடும்? புரிஞ்சுக்கும், நம்மளை யாரோ கேர் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த கேர் எடுக்கிறவங்க பக்கத்தில் இல்லைன்னா அழும். அழன்றது ஒரு மொழி, அதுக்கு அழுகைன்றது ஒரு மொழி. ஆனால் நம்ம பேசுகிற மொழி அத்தனையும் கனவுலேருந்து வந்தது. நம்ம பேசுகிற மொழி அத்தனையும் கனவுலேருந்து வந்தது, நனவுலேருந்து வந்தது இல்லை. நம்மளோட ஒரிஜினல் மொழி என்ன இல்லை, இது கிடையாது. இந்த நம்ம லிங்குவிஸ்டிக் சிஸ்டம் இது இல்லை, இதுங்க கிடையாது. இந்த மொழி கடவுள்கிட்ட கிடையாது. இப்போ பேசுங்க, இப்போ வடமொழியெல்லாம் பேசுறது, மந்திரம் பேசுறது, இல்லை இங்கிலீஷில் பேசுறது, ப்ரே பண்ண. சில என் பொண்ணு சொல்லுவா, டேடி நான் இங்கிலீஷில் ப்ரே பண்ண எனக்கு நடக்குது டேடி அப்படின்னு. இந்த 4 வேதம் அறிந்தவன் தூபேன்னு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இருந்தான். அவனும் அப்படி தான் சொல்லுவான், டே இங்கிலீஷில் ப்ரே பண்ணுறா நடக்குது அப்படின்னுவான். அதனால இங்கிலீஷ் இப்போ இங்கிலீஷ் கடவுளுக்கு இங்கிலீஷ் விருப்பமான மொழியாக மாறிச்சு போல. இது ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் தான் இதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ இங்கிலீஷ் போல. ஒரு நீங்களும் கூட முயற்சி பண்ணி பாருங்கள், இங்கிலீஷில் ப்ரே பண்ணிங்கன்னா நடக்குது அப்படின்னு ஒரு சிலர்லாம் இப்போ சொல்லின்னு தெரியுறாங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் மசூதிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியும்னு சொல்ல முடியாது. அது கூட என்னங்க அது அவங்க மொழியில் கத்திங்கிறாருன்னா கனவுலேருந்து வந்தது. இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ கனவுலேருந்து வந்த ஒரு மொழியில் நீங்கள் கடவுளோட உறவாட முடியுமானா? இருக்கிற அத்தனை மொழியும் உதவாது. அத்தனை மொழியும் என்ன பண்ணாது? உதவாது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களே, தமிழ் ரொம்ப மூத்த மொழி, 6 மொழியில் ஒன்றாச்சே, இருந்துன்னு போட்டான், நல்ல மொழி தான். ஆனால் கடவுள்கிட்ட உதவாது. இதெல்லாம் வடமொழி தான் உதவாதுன்றதெல்லாம் கிடையாது. தேன்மொழியும் உதவாது. தேன்மொழி உதவுனா ஏங்க அப்படி சொல்கிறீங்க? என் பொண்டாட்டி எல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. தேன்மொழினா தமிழ் மொழியை சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் உங்கள் காதலியே, உங்கள் பொண்டாட்டியே, இல்லை உங்கள் நண்பரை, உங்கள் அக்கா தங்கச்சிங்களே என்ன நினச்சி போகிறீங்க. ஏன்னா தேன்மொழின்னு பெண்கள்லாம் நிறைய பேர் வச்சுக்கிறாங்களே, அந்த தேன்மொழியை நான் சொல்லலை. தேன்மொழினா நல்ல இனிப்பு, நல்ல மொழி, தமிழ் வளம் புரிந்தது, கடவுள் புரிந்து கொண்ட செம்மொழி. அதில் பேசினா மட்டும் கடவுள் புரிஞ்சு போகிறான்னா இல்லை. ஏன்னா கடவுள்னா இல்லை, கனவுலேருந்து எடுத்துன்னு வரல. கடவுள்னா இல்லை, கனவுலேருந்து ஒரு உண்மையை கொண்டுக்கின்னு வரல. இது நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். சுற்றி இங்கே நடக்கிறதெல்லாம் என்னன்னா அத்தனையும் காண்பது, அத்தனையும் கனவு. அத்தனையும் கனவா அப்படின்னா ஆமாம் கனவு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா சட்டை போட்டுக்கிறது, பேசுறது, பழகிறது, போகிறது, இருக்கிறது, பிறந்தது, வளர்ந்தது, சாகிறது, அத்தனையும் எப்படி அது கனவாக மாறும்? நனவு உங்களுக்கு புரிஞ்ச உடனே, நனவு திரும்பின உடனே இதெல்லாம் கனவு.
நனவு திரும்பினோடனே என்ன ஆகும்? இதெல்லாம் கனவு. எப்போ எனக்கு கனவுன்னு தெரிஞ்சுது? நான் என்னமோ கொட்டை போட்டுன்னு தான் வந்தேன், அசந்து தூங்கி விட்டேன். அதில் பார்த்தா எல்லாம் இப்படி என்னென்னவோ சசங்க நத்திட்டா ஆள் வந்துட்டாங்க, எல்லாம் இதெல்லாம் வர வீடியோலாம் வர எடுத்து எல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. ஏந்து பார்த்தா அத்தனையும், ஐயோ அத்தனையும் கனவா? நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே தான் நிற்கிறோமா? மேபி தான் இருக்கலாம் தானே. நமக்கு இதெல்லாம் கனவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான். எப்போ கனவுன்னு நமக்கு புரியும்? எந்திரிச்சதுக்கு அப்புறம். அப்போ நம்ம எப்போ தூங்கணும் அப்படின்னா, பிறந்ததுமே விழிப்பாக தான் பிறந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து நம்மளை அறிவாளின்னு ஒரு முத்திரை குத்துறாங்க பாருங்க, அப்போ தான் தூங்கிட்டோம். சூப்பர் பாணினாங்க பாருங்களா, தூங்க வச்சுட்டாங்க அவங்க. கிளியர் போல்டு டார்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணி கோல் வச்சாங்க பார்த்தீங்களா. இந்த தூங்கின்னு இருக்கிற அம்மா தூங்கின்னு இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். போய் நம்ம ஸ்கூல்லேருந்து வந்து அம்மாவை போய் எழுப்பினா பூச்சி இழுத்து கால் போட்டுப்பா, கையில் போட்டு தட்டி நான் 4 தட்டி தட்டினா ஆகிடுவான். அவள் ஏற்கனவே தூங்கினுக்கிறா. நம்ம போனோடனே அவங்கள தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்மள என்ன பண்ணுறவா? தூங்க வச்சுப்பா. அந்த அரவணைப்பு அன்புன்னா ஆகிடுவோம் நம்மளாம். ரொம்ப ரொம்ப ஆர்வமாக விளையாடுறதுல தெம்பாக வந்தோம் நம்ம. அம்மா கொஞ்சம் அசந்து தூங்கினோடனே நம்மள என்ன பண்ணிட்டாங்க? இந்த பூமியில் நாம் எல்லாரும் தூங்கினுக்கிறாங்க. ஒரு விழிப்படைஞ்ச குழந்தை கூட என்ன பண்ண முடியுது இல்லை, எல்லோரும் ஏந்து பார்க்குது, எல்லாம் தூங்கினுக்கிறாங்க, இதுவும் போய் தூங்கிட்டு சுற்றி தூங்கினுக்கிறவங்களை பார்த்தோன்னே நமக்கு என்ன வந்துச்சு? எல்லாம் பார்த்து தூங்கினுக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியாது? உட்காந்துன்னு போர் அடிக்கல, எவ்வளோ நேரம் தனியாக உட்காந்து பார்த்துருப்பீங்க தூங்குறவங்க இல்லையா? அந்த வேதனை தான் யோகிக்கு தட்டி எழுப்புறான். பிரேம் கொஞ்சம் ஏந்துக்குப்பா, பிரதீப் கொஞ்சம் ஏந்துக்குப்பா, இல்லை தீன்தயாள் கொஞ்சம் ஏந்துக்குப்பா. ஏங்க வீச்சில் இருக்கிற ஒருத்தர் வேணும் அவருக்கு பேசினதுக்கு. தூங்கி இருக்கிறவங்களை கூட என்ன பண்ண முடியாது நம்ம. ஏன்? அவர் தான் நல்லா தூங்கி நிற்கிறாரு, நம்மளை தூங்க வச்சிருவாரு. போகிற எல்லாரையும் பார்த்தா என்ன ஆகிடுவோம் நம்ம? கொஞ்சம் அம்மா வந்தாங்கன்னா அவருக்கு என்ன நல்லா பேசி நல்லா எழுப்பான்னு பார்த்தா, ஆனால் நல்லா தூக்கமே வராத ஒரு விழிப்புக்கு வந்துட்டீங்க. பயங்கரமாக அலர்ட் ஆகிட்டுக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிட்டுக்கிறீங்க, பயங்கர தெம்பாயிட்டுக்கிறீங்க, இல்லை இது வரைக்கும் சொல்லாத ஒருத்தி ஐ லவ் யூ சொல்லிட்டா முதல்ல முத்தம் வாங்கின்னு வந்துருக்கிறீங்க, ஏதோ ஒன்று ஆகிட்டுக்கிறீங்க. அப்போ தூக்கம் வரான். தூக்குறவங்களெல்லாம் பார்த்து என்ன ஆவீங்க? போர் அடிக்கும். என்ன நீங்கள் டமால் இமெயில் எதனா போட்டுக்கிட்டு பாட்டை ஒன்று வச்சு சவுண்டாக வச்சு என்ன பண்ணுவீங்க? எல்லாரையும் எப்படி ஒன்றா எழுப்பி அதை தாங்க நான் செஞ்சுக்கிறேன், என்னென்னவோ பேசி பார்க்குறேன், சொர்ண கட்டு போயிருக்கிறான், என்னென்னவோ பார்க்குறேன். டே இப்படின்னா ஏந்துக்கப்பா, என்னப்பா இப்படி தூங்கி நிற்கிறீங்களே, கொஞ்சம் ப்ளீஸ் அப்படி எனக்கு கூட பேசுறதுக்கு ஆள் ஒன்றும் இல்லை. ஏந்துனோடனே தையா தக்கானே புதிய ஓசோ கிட்ட முதல்ல ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. பத்திரிகையாளர் வந்து கேட்குறாரு, என்னவோ விழிப்பு நிலைன்னு பேசி நிற்கிறியே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. தூங்குற உனக்கு அதை சொல்ல முடியாது, என்ன செய்ய முடியாது? தூங்குற உனக்கு அதை சொல்ல முடியாது. ஒரு கால் நீ எழுந்துங்கன்னா நான் வீச்சுனுக்கு உனக்கு தெரியும், இல்லை நான் தூங்கி நீ எழுந்துனாலும் கூட அது நான் அந்த நேரத்தில் தூங்கி கூட நான் தூங்கியிருக்கலாம், நீ வீச்சுன்னு கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் நீ எழுந்துனா என்ன பண்ண முடியும்? நான் வீச்சுனுக்கு உனக்கு தெரியும். அதர்வைஸ் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கனவுல இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் நனவுல இருக்கிற ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா புரிய வைக்க முடியாது. ஏண்டாடி தெய்வம் வேற, கடவுள் வேற, லாடு வேற, காடு வேற, புறம்பேக்கு வேறடா, திரும்ப அதுதான் பேசிக்கிறான். என்ன செய்ய முடியும் நம்ம? ஏன்? தூக்கத்தோட உச்சத்தில் இருக்கிறான், நல்லா ஆழ்ந்து தூங்குறான், கொரட்டை சர்ற முருன்னு வந்து நிற்குது. அவங்ககிட்ட போய் என்ன பண்ண முடியாது நம்ம? இல்லை பைத்தியம், ஏன்டா டே சாமி தெரியும்னு சொன்னால் ஏன்டா போய் லிங்கத்தையும் போட்டு தெரிஞ்சு நிற்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சுடா, ட்ரெஸ் போட்டு திரியிறானுங்களடா பைத்தியக்காரனுங்களடா. ஒரு கடவுள்னா ஏன்டா இத்தினி கேட்டால் என்ன பண்ணுறான் நம்மள? வேலை இல்லைப்பா, ஒங்கிரிச்சு போடுக்கிறான். என்ன செய்யறான்? இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக தூக்கத்து மேலே அக்கறையாகி ஒங்கிரிச்சு இன்னும் கம்ஃபர்டபுளாக போய் தூங்க பார்க்குறான். என்ன நடக்குது? வா ஒரு ஆளை தெத்தி விட்டோம், நம்ம தூக்கத்துக்கு எடுக்கலாம் பார்த்தான் பற்றியா அவன் என்ன பண்ணிட்டோம் நம்ம அவனை அப்படின்ட்டு. இந்த கனவுன்னா எழுந்து கொள்வது எப்படி அல்லது வெளிப்படைவது எப்படி அப்படின்னா, நாம் முதல்ல கனவு காண்றோம், நம்ம கனவுல இருக்கிறோம், நாம் காணும் இந்த உலகம் நிஜமல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த காணும் இந்த உலகம் நிஜமல்ல. இதுக்கு ஒரே ஐடியா என்னடா, துறந்துருன்ட்டான் ஒருத்தன். துறவியா போய்ட்ற,
எல்லாத்தையும் விட்டுரு. தப்பாக புரிஞ்சுக்கிது. எப்படி புரிஞ்சுக்கிது? ஏன் திறக்கிறது? கனவை திறக்கணும். காண்றது அத்தனையும் கனவுன்னா என்ன பண்ணி ஆகணும்? நம்ம கனவை திறக்கணும். கனவை திறன்னா வாழ்க்கையை திறந்துடலாம். நீங்கள் மனைவியை திறந்துடலாம், ஆண்மையை திறக்க முடியாது. எதை திறந்துடலாம்? மனைவியை திறந்துடலாம் ஒரு மனிதன். ஆண்மையை என்ன பண்ண முடியாது? திறக்க முடியாது. இதுதான் உண்மை. இது யாருக்கு புரியாது? தூங்குறவனுக்கு புரியாது. ஒரு தூங்குறவனும் இன்னொரு தூங்குறவனும் பேசியிருந்தா எப்படி பேசிங்களா? நான் என் முன்னாடி விட்டு வந்துட்டேன், நானும் என் முன்னாடி விட்டு வந்துட்டேன், நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியாக துறவி ஆகிட்டோம், நம்ம ரெண்டு பேரும் பேசின்னு தெரியலாம். திரும்ப தூங்கும்போது கனவு காணுவானுங்க. என்ன மேலே தேவதை வந்து இறங்கிடுவா. இப்போ இவங்கள கூட வாழ்ந்துருந்ததா சொல்லுவாங்க. எனக்கு அந்த நான் தியானம் பண்ணேன்னா எனக்கு சகுந்தலை வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டா, இல்லை அப்ரஸ் ஏதோ ஒன்று வந்து தினம் பண்ணிச்சு, என்ன டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஆண்மையை திறக்க முடியாது. அதனால் என்ன ஆயிடுச்சு? உனக்கு கனவு வந்து காரியத்தை சாதிச்சு. அம்மா இட்டு போய் உனக்கு இருக்க வச்சாங்க பாரு, அதே தான் கனவுல. என்ன நம்மளால் திறக்க முடியல? அந்த பிளாடர் ஃபுல்லாகிடுச்சு, யூரின் பிளாட்ரு. என்ன ஆகணும்? அத்துதே ஓப்பன் ஆகி வெளியே வரணும். வால்வு ஓப்பன் ஆகிறதுக்கு மேலேருந்து சமீட்சை வரணும். அது என்னவா சொன்னால் உள்ளே வெளியே வரான். உனக்கு இருக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்குதுரா, நீ இப்போ இருக்க போகிற இடம் சரியான ஓட்டை தான், இந்த ஓட்டையில் என்ன பண்ணுற விட்டுரு அப்படின்னு என்ன பண்ணுறான்? சர்ன்னு வச்சுரு. ஒட்ட பேருக்கு தான் ட்ரௌசரு பேண்ட்டு எல்லாம் நானியும். அங்கே தான் அவன் மாதிரி அடிடே நம்ம தப்பு பண்ணிட்டோம். எங்கே? கனவுல. தப்பு எங்கே பண்ணுறோம்? கனவுல. ரமணர் தெளிவாக சொன்னார், எனக்கு இவ்வளோ பிரச்சனைங்கய்யா, நான் வாழவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான். ஏங்க நீங்கள் கனவுல பாம்பு பார்த்து என்கிட்ட வந்து சொன்னால் நான் எப்படிங்க அடிக்க முடியும்னு கேட்டார் அவர். நீ பாம்பு எங்கே பார்த்த? நான் எப்படி அடிக்க முடியும்? வந்து உன் பிரச்சனை எங்க? கனவுல. நான் நிஜத்தில் வாழ்ந்துக்கிறேன், எப்படி வந்து நான் அடிக்க முடியும் கனவுல? வந்து கேட்டார் அவர், ரமணரே கேட்டார். பாம்பை வந்து பழுத வந்து பாம்பு நீயா நினச்சிங்கன்னா அது கனவு, நான் வந்து அதில் என்ன செய்ய முடியுமான்னு கேட்டார். கனவுல ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பதில் எப்படி அவருக்கு வருது அப்படின்னா, அவர் என்ன பண்ணிக்கிறாரப்பா, கொஞ்சம் ஏந்துனுக்கிறாரு புரியுது, கொஞ்சம் மூச்சினார். என்ன ஆகி போச்சு இதெல்லாம்? அடே ஓ எல்லோரும் இப்படி தாங்கிறாங்க போல, இதுவா நல்லா தூங்கினுக்கிறாங்க. சரி ஏன் நம்ம அவங்கள தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணணும் கூட விட்டு போயிடலாம் தானே. தூங்குறது நல்ல விஷயந்தான். தூங்குறது நல்ல விஷயந்தான். எவ்வளோ நாளும் தூங்கின்னு இருப்பீங்க? மரணம் வரும்போது எழுந்துக்கிறீங்க, பிறந்து திரும்ப தூங்குறீங்க. மரணம் வரது என்ன பண்ணுறாங்க? எழுப்புது. ஒவ்வொரு மரணமும் மனுஷனை எழுப்புது, வலிக்குது, துன்பப்படுத்துது, வேதனைப்படுத்துது. அந்த காலகட்டத்தினாச்சும் கடவுளை நினைக்க ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா மரணம் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் நேர்மையாகிடுவான், பொய் சொல்கிறது கொஞ்சம் தள்ளி போடுவான், ஜாதி பட்டெல்லாம் போட்டுரும், வேலைக்காரனெல்லாம் பட்டுறா பார்ப்பான். அப்போ தான் எல்லோரும் பாசமாக தெரிவாங்க. அந்த மரண பயம் வந்த உடனே எப்படி தெரிவாங்க எல்லாரும்? ஐயோ எப்போ கட்சியில் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து இன்னும் ஒரு ரெஸ்ட்டுக்கு இருப்பேன் வந்த உடனே தான் திரும்ப வேறு மாதிரி ஆகிடுவாங்க எல்லாரும். நிஜமான என்னங்க ஏதோ ஒரு மாதம் அதை அப்போ தெரியாமல் சொல்லிட்டானுவான் அவன். அப்போ என்ன பண்ணிட்டானா? தெரியாமல் விழிக்கவே மாட்டேன்றான். விழித்து கொள்ளுதலுக்கான சந்தர்ப்பத்தை எது தருதுன்னா யோக சாதனை தருது. கனவுலேருந்து நனவில் திரும்புறதுக்கு யோக சாதனை. இதெல்லாம் எப்படிங்க கனவுன்னு உங்களுக்கு புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொட்டீனாக ஒரு வேலை செஞ்சுன்னே இருக்கிறீங்க, பிறகுறீங்க, புள்ள பெற்றுக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, வாழ்கிறீங்கன்ட்டு நம்ம எல்லாமே அதை செஞ்சுன்னுக்கிறோம். நானும் தான், எல்லாருமே அதே செஞ்சுக்கிறோம். ஆனால் விழித்து கொண்டு இருக்கிறவங்க செய்கிறதுக்கும் தூங்கின்னு இருக்கிறவங்க செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விழித்து கொண்டவனா செய்யறதில்லைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனைகளோட பிரச்சனையாக அவன் மாறுறதில்லை, தன்னை ஒரு பிரச்சனையாக மாற்றிக்கிறது இல்லை. தான் வேறு, பிரச்சனை வேறுன்னு ஆயிடுவான். நான் வேற, என் பிரச்சனைகள்லாம் வேறு, ரெண்டும் ஒன்றும் இல்லை. அப்போது அந்த நிலையிலேருந்து பார்க்கும்போது தான் இடுக்கன் ஒரு கால் நகுகன்றது புரியும். நீங்கள் மாட்டுனுங்க கனவுல அந்த புக்கையும் படிச்சு விட்டு கனவுல நீங்கள் வந்து இடுக்கன் வருங்கால் நகுகன்னு அவங்கள நகுத்தீங்கன்னா அதுவும் கனவு தான் உங்களுக்கு. ஆல்ரெடி நீங்கள் கனவு காணுங்கிறீங்க. இந்த திருக்குறள் பட்சம் நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க? திரும்ப கனவு தான் காண போகிறீங்க. விழித்து கொண்ட ஒரு மனிதனுக்கு தான் அந்த திருக்குறள். யாருக்கு இல்லை? தூங்குறவங்களுக்கு எழுதப்பட்டது இல்லை. தாலாட்டு பாட்டை மாற்றி வச்சுக்கிறாங்க இப்போது திருக்குறளை தூங்க வைக்கிறதுக்கு.
திருக்குறள் என்னவா மாறி இருக்குது இப்போன்னா பேச்சாளர்கள்லாம் அவங்கள தூங்க வைக்கிறாங்க. பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா தூங்க வைக்கிறாங்க. பெரிய பெரிய ஆன்மீக நிறுவனம், பேச்சாளருங்க, பெரிய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள தூங்க வச்சிடறாங்க. ஏன்னா நீங்கள் எழுந்தீங்கன்னா ஆபத்தான ஆளாகிடுவீங்க. எழுந்தீங்கன்னா உண்மையெல்லாம் புரிஞ்சிடும். அது எப்படி பண்ணுவீங்க? எப்படி பார்ப்பீங்க? மதிப்பீங்க? இல்லை நீயும் சாப்பிட போகிறேன், நானும் சாப்பிட போகிறேன், எந்த போகிறீங்களா? நீ 10,000 ரூபாய் சம்பளம் வேலைக்காரன், நான் 5,000 ரூபாய் வாங்குற வேலைக்காரன். என்ன இப்போ உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இல்லை உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நீ 10,000 ரூபாய் வாங்குற வேலைக்காரன், நான் 1000 ரூபாய் வாங்குற வேலைக்காரன். 2 பேரும் வேலைக்காரன் தானே. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. எப்பா வீழ்ச்சின்னு ஒன்னே எல்லாம் கூலி மாறடி இருக்க தானேடா. அப்புறமா நீ விசேஷம், நானே விசேஷம் இல்லை. எப்போ புரிஞ்சிடும் இதெல்லாம்? விழிச்ச உடனே ஐயோ திரும்ப தூங்கிட்டீங்கன்னா மறுநாள் போய் வணக்கம் பண்ணீங்க, சாரி சார் தெரியாமல் சொல்லிட்டேன். கொஞ்சம் குடிச்ச உடனே விழிப்பு வந்துச்சுங்க. கோபம் வந்தோடனே கொஞ்சம் விழிப்பு வந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய துன்பம் தந்தவுடனே உங்களுக்கு விழிப்பு வருது. போனால் ஒரு சாமியார் சொல்லிடுறாரு கோபமே படாதுன்ட்டு. விழிக்கிறதுக்கான சூழ்நிலையிலலாம் எப்படி கெடுக்கணுன்றதுனையும் வேலை பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு சாமியாரும். கோபம் என்ன பண்ணுது? உங்களை கொஞ்சம் விழிப்படைய செய்யுது. சும்மா அம்மாவை போய் டார்ச்சர் பண்ண என்ன பண்ணுவாங்க? கோபப்பட்டு எழுந்துப்பாங்க. ஆனால் அவங்க கோபம் என்ன பண்ணிச்சு? உங்களை தூங்க வச்சுச்சு. உங்களுக்கு கோபம் வந்துச்சானா, என்னம்மா நீ, நான் ஸ்கூல் போயிட்டு வந்துக்கிறேன், பசியாக இருக்கிறேன், என்ன இன்னும் படுத்துனுக்கிறேன், எழுந்துருமா அப்படின்னா என்ன ஆவாங்க அம்மா? அப்போ உங்களுக்கு கோபம் ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க? அவங்க கோவப்படக்கூடாதுரா, கோபம் நல்லது இல்லைட்டாங்க. ஏன்னா அவங்க தூக்கம் கெடக்கூடாதுல்ல. இந்த சாமியாருங்க தூங்காமல் இருக்கு, தூங்கினுக்கு கெடக்கூடாதுன்றதுனால வேண்டி உணர்த்துங்க கோவப்படாதுன்ட்டானுங்க. சௌகரியமாக என்ன பண்ணுங்களா இப்போ சாமியாரே? நல்லா கனவு கண்டுன்னு இருக்கலாம். நீங்கள் எப்படி இது கனவு எது உண்மைன்னு கேட்டிங்கன்னா, எது நமக்கு போதுமானது, எது நம்மளுடைய தேவை, எது நம்மளுடைய அளவு அப்படின்னு புரிஞ்சுக்காத ஒரு மனிதன் என்ன செஞ்சுன்னே இருக்கிறான்? தூக்கத்தின் உச்சத்துக்கு போயிடுறான். விழிப்பை பற்றின ஒரு அக்கறை அவனுக்கு ஏற்படுறது இல்லை. இனிஷியேஷன் அப்படின்றது சுழுத்தி. இந்த கனவு அப்படின்றத சொப்பனாவத்தை சுளுத்தி அவுத்தன்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. கனவே உங்களுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, தூங்கி தூங்கி போர் வச்சுருக்கோம்ல. ஒருத்தருக்கு தூங்கி 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 என்ன ஆகும்? போர் வச்சிடும். சரி நல்லா பொண்ணு பார்த்துங்க, எவ்வளோ நாள் தான் பார்த்துன்னு இருக்குது, என்ன பண்ணலாம், கொஞ்சம் முழிச்சிக்கலாம். போர் வச்சு போய் எழுந்துக்கிறோம் ஒருத்தருக்குறான். தூக்கம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அப்போ எழுந்துக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிடுது. அந்த கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைங்க. உங்களுக்கு பிரச்சனைங்க வருது இல்லை, தியானம் பக்கம் திரும்புறீங்களே, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, நான் அது சரியில்லை, இது சரியில்லைன்னு உங்களுக்கு ஒரு ஏற்படுது இல்லை. அது விழிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுக்குற வரும். இல்லை நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க? விழிப்புக்கவே மாட்டீங்க, வீழ்ச்சிக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் திரும்பிடுறீங்க, கொஞ்சம் எழுந்துக்கிறீங்க. அது கூட பரவாயில்லன்னு திரும்ப அந்த பிரச்சனையில தீர்த்துக்கலாம். ஏன் பார்த்துக்கிறீங்க? அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு. தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுதே, அதுக்கு தான். ஆனால் முழு விழிப்பில் பிரச்சனையே இல்லைன்ற நான். ஒரு மனிதன் உச்சகட்டமாக விழிச்சிட்டான்னா அவனுக்கு என்ன வரதில்லை, அந்த நிலைக்கு பேர் தான் பேரின்ப நிலை. அந்த நிலையை தான் ஒரு யோகி என்ன பண்ணுறாரு, அனுபவிக்கிறாரு. இதை படிச்சுட்டு இன்னொரு யோகி என்ன பண்ணுறாரு, யோகி மாதிரி நடிக்கிறாரு. இதையே படிச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நானும் என்ன ஆகிட்டேன்றாரு, யோகி ஆகிட்டேன்றாரு. அடிக்கடி சும்மா நான் பரல காமிச்சிக்கிறாரு, சிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறாரு, பாவல் பண்ணுகிறாரு. உண்மையிலே எழுதுங்கிட்ட அவருடைய திலாலங்கி வேலை என்ன பண்ணுது வேகாது. ஏன்னா அவர் மூச்சுனுக்கிறாரு. அதான் ஓச சொன்னது தான். திரும்ப நீயும் என்ன பண்ணா தெரியும் உனக்கு, நீ மூச்சிங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், ஒரு முழிச்சுங்கிறவனே தெரியும். ஆனால் தூங்குறவனை யாருக்கு தெரியும்? மூச்சுங்கிறவங்களுக்கு தூங்குறவங்களெல்லாம் தெரியும். தூங்குறவங்களுக்கு மூச்சுங்கிறவங்கள தெரியுமா? தெரிஞ்ச அது பேர் என்ன இல்லை, தூங்கல. அப்போ என்ன உனக்கு தெரிஞ்சிச்சா, நீ என்ன ஆயிட்ட, வீழ்ச்சிட்டேன்னு அர்த்தம். இந்த ஆளு சராசரி இல்லைடா, இவங்கிட்ட சம்திங் ராங் அப்படின்னு நீ தெரிஞ்சினேன்னா என்ன ஆயிட்ட, நீ எங்கேயோ கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, உனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. டிஸ்டர்ப் ஆகலன்னா பழைய அண்ணன் தான், எல்லாம் பேசுறது தான். என்ன பண்ணுவேன், யூடியூப்லேயோ அல்லது அங்கேயே எங்கே பேசணும், சாதாரணமாக என்ன பண்ணிட்டு போயிடுவேன், கிராஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன் உன் தூக்கம் என்ன பண்ணவே இல்லை, கலைக்கப்படவே
இல்லை. இந்த இந்த கனவு நிலையிலேயே நம்ம வாழ்ந்துனே இருந்தோம்னா போதுமானது இல்லை. வாழ்க்கை புரியவும் புரியாது. கனவுல என்ன தேவையில்லை? உண்மை தேவையில்லை. கனவுக்கு என்ன தேவையில்லை? உண்மை தேவையே இல்லை. ஏன் உண்மை தேவையில்லை கனவுக்கு? எங்கள் கனவுக்கு உண்மை தேவையில்லை. அது ஒரு போலியாக கட்டப்பட்ட மாளிகை. கனவுல எப்படி இல்லை? எல்லாமே போலியானது. கனவுல 4 காலில் நடப்பாங்க, 3 காலில் நடப்பாங்க, பறப்பாங்க, இஷ்டமாக தானே நடக்கும். அது இஷ்டம், என்ன வேணா பண்ணிக்கலாம் கற்பனையில். கனவுல 100 பேர் 10 கிலோ சினிமாலாம் அதானே. சும்மா தவுளுண்டு தூண்டுகிற விஜய ஊந்துருவான் பொத்துன்னு 10 பறந்து அடிக்கிறானே. சாத்தியமாங்க? கயிறு கட்டி தூக்கி தானே விளையாடுறாங்க. உண்மையிலேயே விஜய் தனியாக கூப்பிட்டு, அண்ணா நீங்கள் இந்த மாதிரி 10 பேர் அடிப்பீங்களே கேட்டால் என்ன பண்ணுவார் அவரு? திருப்பி அடிக்கலனா தான் அடிப்பாரு. அவங்க காசு வாங்கினாங்க, திருப்பி அடிக்க மாட்டாங்க. நம்ம அப்படியா? நம்ம காசை வாங்க போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி அடிப்போம். அப்போ என்ன பண்ண மாட்டார் நம்மக்கிட்ட ஒரு? அப்போ காசு வாங்கிட்டு காசுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கிறாரு. அதானே உண்மை. ஆனால் நம்மளாம் பார்த்து என்ன ஆயிடுறோம்? அதை பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம கனவு கண்டுங்கிறோம். நம்ம இந்த கலைன்ற பேரில் நிறைய கனவுகளை காண வைக்கிறாங்க. முழுக்க கனவுலேயே வாழ்ந்துங்கிறோம். கனவுலேயே பைத்தியம் முடியுது. கனவுலேயே கர்மத்தை கழிக்கலாமான்னு பார்க்குறோம். எழுந்த பேர் தான் கர்மத்தையே கழிக்க முடியும். முதல்ல என்ன செய்யணும்? எழுந்துக்கணும். கனவுலேருந்து என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு எழுந்துக்கணும். என்ன செய்யணும்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த கோபம், கொஞ்சம் பிரச்சனை, ஏதோ உங்கள் உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு ஏதோ ஒன்றில் நீங்கள் திமிரி எழுந்த உடனே எது உண்மை அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போம். எழுந்துக்கிறதுக்கான அடிப்படை எது இங்கே நிஜம், எது இங்கே உண்மை அப்படின்னு யாருக்கு எழும்போம்? கொஞ்சம் விழிச்சவனுக்கு மட்டும்தான் எழுந்துக்கும். ஆனால் ஒருத்தர் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு, நான் கும்புற சாமி கரெக்டு, நான் என் மதம் கரெக்டுன்றாரு. அவர் யார்? அவரப்பா அவர் எழுப்ப முடியும்? அவர் எழுப்பத்துக்கு முயற்சி செய்யலாம். ஏன்? தன்னை சரின்னு சொல்கிற எந்த ஒரு மனிதனும் தூங்கினுக்கிறான். தன்னை சரின்னு சொல்கிற எந்த ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான்? தூங்கினுக்கிறான். நான் தவறாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிற எந்த ஒரு மனிதனும் என்ன பண்ணுகிறான்? முயற்சி பண்ணுறான். நான் தவறாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பணும். முதல்ல நான் தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. நான் பேசுகிறேன், நான் தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. இது கனவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே. அப்போ நான் என்ன பண்ணிப்பேன்? ஓ, இதெல்லாம் கனவு இல்லைப்பா, உண்மைதாயா. எல்லாம் என்ன பண்ணேன்? நான் தொட்டுக்கிட்டு பார்த்து கொஞ்சம் கோவம் வர மாதிரி பேசி ரியாக்ஷன் எதனா ஆகுதா இல்லையா? ஏன்னா கனவுல என்ன பண்ண முடியாது. எதிராளிங்களாம் அதில் வந்து எல்லாம் நான் நினச்சபடி எல்லாம் ரியாக்ட் ஆகின்னு இருக்கோம். அந்த நிஜத்தில் என்ன பண்ணாது? நான் நினச்சபடி நடக்காத போது தான் நான் நிஜத்தில் வாழ்கிறேன், நனவில் வாழ்கிறேன். நான் நினச்சபடி நடக்கலை, அப்போ தான் நான் எங்கே வாழ்கிறேன்? நிஜத்தில் வாழ்கிறேன். நான் நினச்சபடியெல்லாம் நடந்துனுக்குது, அப்போனா நான் எங்கே இருக்கிறேன்? அப்போ நான் கடவுள்லேருந்து வந்துட்டேன் அப்படின்னு நான் எப்போ தெரிஞ்சினேன்னா, நான் நினச்சபடியெல்லாம் எதுவுமே நடக்காது. இப்போ சொல்லுங்கள், நான் நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னால் அவர் யார்? இல்லை, சாமியாரே இல்லை. அவர் ஒரு சராசரி மனுஷன்லேருந்து வீழ்ச்சிக்கினவரே இல்லை. அவர் கடவுள் புரிஞ்சுன்னு அவரு நினச்சதெல்லாம் நடக்குதுன்னா என்ன இல்லை? அவருக்கு கடவுள் புரியல, அல்லது விழிப்பின் முதல் நிலையை அவர் சந்திக்கலை. விழிப்பின் முதல் நிலையே என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு சந்தேகம் எழும்போம். நான் நினச்சதெல்லாம் நடந்தா என்ன இல்லை? நிஜம் இல்லை. நான் நினச்சதெல்லாம் நடந்தா அது என்ன இல்லை? உண்மை கிடையாது. உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும்? மாறுபட்டு தான் நடக்கும், மாறி தான் நடக்கும். நான் நினச்சதெல்லாம் அப்படியே நடந்தால் அது என்ன இல்லை? நிஜமான நனவு உலகில் நான் இல்லை. நனவு உலகளுக்கு வர்றதுக்கு டெக்னிக்ஸ்லாம் சொல்லி வச்சுக்கிறேன் நிறையா. அப்படி நிஜ உலகுக்கு திரும்பாமல் கனவுலேயும் இதே அனுபவத்தை பெறலாம். ரெண்டும் சுழுத்தி அப்படின்றத கனவுலேருந்தும் பெறலாம், நினைவுலேருந்தும் பெறலாம். சுழுத்தி அப்படின்றத கனவுலையும் பெறலாம், நினைவுலையும் அல்லது நிஜத்திலும். நிஜம்னா வடமொழி சொல்லாருன்றதுனால நான் நனவுன்றேன். நனவுலையும் பெறலாம். நனவில் பெற சுழத்திக்கும் கனவுல பெற சுழத்திக்கும் வித்தியாசம் இருக்குது. நனவில் பெற சுழத்திக்கும் சுழுத்தி அப்படின்றது உள்ள இருக்கிற சக்கரங்களில் ஒரு சக்கரம், எல்லா சக்கரமும் வேலை செஞ்ச உடனே உச்சகட்டமாக ஒரு சக்கரம் வேலை செஞ்ச உடனே பூர்வ மத்தியில் இருக்கிற ஆஞ்சநேயன் அப்படின்னு சொல்கிற அனுமானம் பண்ணக்கூடிய ஒரு
ஆற்றல் நமக்கு கிடைக்குது. அனுமானம் கனவுலையும் இருக்கலாம், விழிப்பிலும் இருக்கலாம். சுளுத்தி அவத்தை என்பது ஒரு அனுமானம் மட்டும்தான். கனவு காண்றோம் அப்படின்னே கனவுல தெரியும் சில பேருக்கு. நம்ம என்ன பண்ணுகிறோம்னு தெரியும், தெரியும். சில பேருக்கு கனவே என்ன தெரியாது, நிஜம் போலவே அதில் இருந்துட்டு வெளியே வந்த பேர் தான் கனவுன்னு தெரியும். காண்றது கனவுன்னே தெரியாமல் நிஜம் போலவே அனுபவித்து வெளியே வரவங்களும் உண்டு. கனவு தான் காண்றோன்னா மணி வந்து ஒரு 3:50 எங்கேயோ ஃபோன் அடிக்குது. ஏது பார்த்தா என்னடா இது பகலா இரவா, என்ன தேதி இன்னைக்கு, என்ன கிழமை, ஒன்றும் புரியல எனக்கு. தூக்கத்துலேருந்து எழுந்துட்டோம், என்னானே தெரில. ஆமாம் பார்த்த சாரதி பேசுகிறேன். பார்த்த சாரதியா அப்படின்னா நான் கேட்குறேன் அவர்கிட்ட, ஐயா நான் இன்றைக்கி வரேன்னு சொன்னேனே, இன்றைக்கி வரலன்னு பார்த்தா, ஓ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி சாயந்தரம் நமக்கு சத்சங்கம் இருக்குது, நம்ம இப்போ பகல் தூங்குகிறோம், 2 மணிக்கு வந்து இப்போ படுத்தோன்ட்டு நினைப்பெல்லாம் அப்புறமா தான் நினைவெல்லாம் திரும்புது. எப்படி இருக்கணும் தூக்கம்? மரணம் போல இருக்கணும். நம்ம சில நேரத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எழுந்து பல்லு வளர்க்குவோம், பொழுது வெஞ்சிச்சுன்ற நினைப்பில். அப்போதான் என்ன அர்த்தம்? நினப்பில் தூக்கம், கனவுல தூக்கம் இல்லை. இது கனவுல தூக்கம் இல்லை. கனவு தூக்கம் மாதிரி சும்மா படுத்து இருந்துக்கிட்டு, நினப்பில் கனவு அல்லது தூக்கம்ன்றது மரணம் போல ஒரு உத்தியை பார்க்குறது. மரணத்துக்கு ஒப்பானது தூக்கம். இப்போ சுளுத்தி எங்கே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள விழிப்பு நிலை ஏற்பட்ட பிறகு தான் அந்த சுளுத்தியே அனுபவம் வருது. கனவுலையும் அது வருதுன்றான். கனவுலையும் அந்த சுளுத்தி அவத்தை வருது. சுளுத்தியில் என்னன்னா, கனவுன்னே புரிஞ்சுக்க முடியுது, நினைவுன்னே புரிஞ்சுக்க முடியுது. கனவுன்னு புரிஞ்சுக்கலைன்னா நீங்கள் சுளுத்தி அவத்தை அடையலை. கனவுல நிஜத்தில் சுளுத்தி அவத்தை அடைந்தால் அடடா நம்ம தூங்கினுக்கிறோம், எழுந்துக்கணுன்ற உணர்வு வரும். நினப்பில் சுளுத்தி அவத்தை வந்தால் என்ன ஆகும்? தூங்குறோம், எழுந்துக்கணுன்ற உணர்வு வரும். இங்கே என்ன? கனவுல என்ன? கனவு காண்றன்ற மட்டும்தான் வரும், எழுந்துக்க மாட்டோம். இப்போ ஒரு யோகி டெக்னிக்கை பயிற்சியெல்லாம் ஒரே மாஸ்டர்கிட்ட ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் சுளுத்தி ஆனாரு, 3வது கண் விழிப்பு ஏற்படுதுன்னு அவர் அதை வச்சு என்ன பண்ண பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், எனக்கெல்லாம் வந்துச்சு, நானும் குருவாயிட்டேன் அப்படின்னு அவர் இமிடியேட்டாக அவர் சொல்கிற வார்த்தை தான் இருக்கும். இமிடியேட்டாக அவர் சொல்கிற வார்த்தை என்னவாக இருக்கும்? நானும் குருவாயிட்டேன், எனக்கும் வல்லமும் வந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால், சுளுத்திக்கு அத்தது இருக்கிற துரியத்துக்கு அத்தது இருக்கிற துரியாதீதம் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் கனவுலையே என்ன பண்ணுகிறாரு? ஒரு அனுபவத்தை பெற்றாரு. கனவுலையே வாழ்ந்துட்டு போயிடலான்னு வர முடிவு பண்ணிட்டாரு. அங்கேருந்து அவர் என்ன போயினே இருந்தார்னா, சித்தி மற்றவங்களை ஏமாத்துறதுக்கான ஜில்ஜால் வேலை எல்லாம் பண்ணின்னு ஒரு பக்கம் போகிறாரு. அவர் என்னமோ ஆகலை, முழிச்சிக்கவே இல்லை. அவனை என்ன சொல்கிறாரு திருமூலர், குருடும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்களாம், குருட்டாட்டம் ஆடினே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும். குருடும் குருட்டாட்டம் ஆடிய வாரு. தூங்கல 2 பேர் தூக்கத்திலே பேசிக்கலாம் தான், கனவுலேயே கூட பேசினே வந்துடணும். தூங்குறவன் போதுமானவன். தூங்கும்போது உங்களுக்கு யாருன்னா மூச்சு உங்களுக்கு தேவைப்படுவாங்க? மூச்சு உங்களுக்கு இருந்தால் ஆபத்து உங்களுக்கு. அவர் உட்காந்துருப்பார், பாட்டு போடுவார், எழுதுப்பார், நடப்பார், லைட்டு போடுவார், ஒரே டிஸ்டர்ப் தானே. அப்போ எப்படி இருக்கணும்? அவர் தூங்கிட்ட நமக்கு என்ன இல்லை? அப்போது கொஞ்சம் முயற்சிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் உதவ முடியும். தூங்குறவங்களுக்கு என்ன பண்ண முடியாது நான் முடியாது. இப்போ கனவு 2மா ஆயிடுச்சு. அதில் சுளுத்தியும் வந்துட்டார். அங்கே துரியாதீதம் அப்படின்றதுனா இதுனா, கனவுல துரியம் என்ன ஆகும்னா, கற்பனையான விஷயங்களெல்லாம் உண்மையிலேயே கொடுத்து வந்து திரும்ப அவர் வாலண்டரியாகவே கனவு காணுவார். கனவுல என்ன இருக்கும்? அவர் விருப்பப்பட்டதெல்லாம் நடந்துன்னு வரும் கனவுல. அதை சாதிச்சுன்னு இருப்பார். ஹெலிகாப்டர் வாங்கி ஓட்டலாமா, நம்ம லிங்காச்சு ஏமாற்றலாமா, ஃபஸ்ட்டு பொண்ணாடி சாவடிக்கலாமா, 2வது பொண்ணாடி சாவடிக்கலாமா, அவனை ஏமாற்றி தந்திரம் பண்ணலாமா, நம்ம ஆம்புலன்ஸ்லன்னு சொல்லிடலாமா, நம்ம அலின்னு சொல்லலாமா, நம்ம நித்யான்னு சொல்லிடலாமா, நித்யானந்தன்னு சொல்லிடலாமா, இப்படியெல்லாம் எங்கேருந்து வரும்? கனவுல அதீதம். கனவின் அதீதம் அது சாதிக்கவும் செய்கிறார் அவர். அதில் கனவின் அதீதத்தில் நிஜத்தை என்ன பண்ணல, அல்லது நனவு என்ன பண்ணல, அவர் சந்திக்கவே இல்லை. நான் யார், உண்மையிலே நான் எங்கேருந்து வந்தேன், என்னுடைய வாழ்க்கை எபிசோடு எது வரைக்கும் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும், இந்த உலகத்துலேருந்து நான் என்னத்தை சுகிச்சிக்கணும், நான் எவ்வளோ சாப்பிட முடியும் ஒரு மனிதன், அவ்வளோதான். அதுக்கு மேலே
ஒரு சிலர் இப்படி காட்டலாம், இப்படி காட்ட முடியாது. ஒரு சிலர் இப்படி காட்டலாம், இப்படி காட்ட முடியாது. ஒரு சிலர் இப்படி கூட காமிக்கலாம், எல்லாம் காமிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. வயிறு கொள்ளளவு கொண்டது தான், வாழ்நாள் எல்லைக்கு உட்பட்டது தான். கனவுல புரியுமா? பாருங்க, அவர் எது வரைக்கும் போயிட்டாரு, அதீதம் வரைக்கும் போயிட்டாரு. கனவுல அதீதம் வரைக்கும் போயிட்டாரு. அவர் அதுக்காக வேலையும் செஞ்சுக்கினாரு, சாதிச்சுனும் இருக்கிறாரு, தன்னை பெரியார்னு நிரூபிக்கவும் செய்கிறாரு, ஊரெல்லாம் போட்ட வச்சுன்னு இருக்கிறாரு. ஆனால் நாய் மூத்திரம் மேய்ச்சிட்டு போவோம் காலத்துக்கு புஷ்ஷன்னு. அது தெரியுமா சாமியார் விசேஷமானவர்னு? புள்ளியார் முனையில் வச்சா எல்லாரும் தூக்க மாட்டாங்க, இருட்டில் மூத்திரம் மேய்ச்சிடுவார் சரவணன். அந்த மாதிரி கேவலம்லாம் எங்கே நடக்கும்? அதீதத்தில். இது இந்த பக்கம் ஒரு ட்ராக் பண்ண நனவில் சுருத்தி அப்படின்னு ஒன்று எழுந்துக்கின உடனே அப்பா சே பரிபூர்ணமான ஒரு விடுதலை நோக்கி நம்ம நகரணும்டா. இது இன்னும் ரேண்டமாக இதே தான் செஞ்சுன்னுக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் ஆம்பளைன்றான், பொம்பளைன்றான், அதுன்றான், இதுன்றான். உறவு வச்சுக்கும்போது வச்சுக்க வேண்டியதான். எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி நினச்சுன்னு முடியும். குடிக்கும்போது குடி, சாப்பிடும்போது சாப்பிட்டு, நிற்கும்போது நிற்கு, நல்லும்போது நடுன்றான். பார்த்தீங்களா? அவர் தான் என்ன ஆகிட்டார் இப்போ? சுழித்தி அவத்திலிருந்து அதீதத்துக்கு போகிறாரு. இதுக்கு அடுத்தது என்னடா இருக்குது இந்த வாழ்க்கையில்? இதுக்கு அடுத்தது என்ன? அப்போ தான் சொல்கிறது, மெட்டீரியல்லாம், இந்த பூமியெல்லாம், இந்த அண்ட சராசமெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு அடிப்பணிஞ்சிருக்குது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்குது. நான் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறேன்? இன்பமாக இருக்குது. எதை செஞ்சால் நான் இன்பமாக இருக்கலாம்? அவளுண்டு செஞ்சால் போதும். எதை செய்யாக்காட்டியும் இன்பமாக இருக்கலாம். செஞ்சால் தான் இன்பமாக இருக்கலான்றது இல்லை. செய்யாக்காட்டியும் எப்படி இருக்கலாம்? செஞ்சாலும் இன்பமாக இருக்கலாம், செய்யாமல் இருந்தாலும் இன்பமாக இருக்கலாம். ஆனால் எந்த ஒன்றையும் நான் சிக்கிக்கினா இன்பமாக இருக்க முடியாது. எதனா கட்டாயம் பற்றினா என்ன பண்ண முடியாது? என்னால் சிக்கிக்கினா கட்டாயம் 6 மணிக்கு தான் நான் இருந்தால் இன்னொன்று என்ன ஆகிட முடியாது. 5:50க்கும் வர முடியாது, 6:10க்கும் வர முடியாது. என்ன பண்ணோம்? கிரேஸ் டைம் இருக்கணும் 2 பக்கமும், இல்லைன்னா செய்ய முடியாது. முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கும். அப்போ வாழ்க்கை நேர்த்தியானது, சரியானது, துல்லியமானதுன்றது என்ன பண்ணுறாரு? விட்டுருவாரு. ஆல்மா யாருக்கு என்ன போய் அது மாதிரி எதிர்பார்ப்பாரு? கணிப்பு ஒன்று கணக்கு வரையெல்லாம் வச்சுன்னு கணக்கெல்லாம் பார்த்துன்னு இருப்பார். இந்த லூசியில் அந்த பொண்ணு சொல்லுவா, கணக்கெல்லாம் போய் மேக்ஸ் எல்லாம் நம்ம ஏமாற்றினது, நம்பர்லாம் நம்ம தேவையில்லாமல் படைச்சி வச்சுக்கிறாங்க, இதுங்கெல்லாம் மனுஷனை பண்ணுறது. அவள் மாயிலேருந்து எழுந்துட்ட மாதிரி ஒரு படம். அது சினிமா படத்தில் அப்படி ஒரு படம் டைலாக்லாம் வந்திருக்கும். போது தான் நிறைய சாப்பிட்டு ஞானம் மஞ்சிருவா ஆகும். அந்த அதில் அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சில விஷயங்களை பேசுகிறேன். நீங்கள் உடனே என்ன செய்யுது அப்படி தான் இருக்குது உண்மை. ரொம்ப எளிமையாக இருக்குது உண்மை. அப்போது நனவுலேருந்து ஒருத்தர் சுற்றி அடிச்சார்னா அதீதம் என்ன ஆயிடுது? ஓஹோ, இதெல்லாம் சும்மா விளையாட்டு, நம்ம பெரியவங்கிறது சின்னவங்கிறதெல்லாம் ஒன்று இல்லை. ரேண்டமாக சுற்றுறதுல பெரியவன் சின்னவன் இல்லை. என் ஃபோட்டோக்கு இப்படி ஒரு ஃபோட்டோ, அடுத்த வினாடி நான் எப்படி இருப்பேன்? இந்த முடி கருப்பாக இருக்குது, இப்போ அங்கங்கே வெள்ளையாக இருக்குது, நாளைக்கு முழு வெள்ளையாகிடும். சொல்ல முடியாது, டை வச்சு கருப்பாகவும் வைக்கலாம் இல்லை? யாரோ வரவங்க யாரோ சொல்லி, சார் கொஞ்சம் பெயிண்ட்லாம் வச்சுங்க, ஒரு 10 லட்சம் வரும் உங்களுக்கு. சரி, பெயிண்ட் வச்சு ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கலாம் தானே. சும்மா சின்னதாக ஒரு பெயிண்ட் வச்சா ஒரு 10 லட்சம் கிடைக்குதுன்னா அச்சுத்தில் என்ன இருக்குது? என்ன பண்ணிக்கலாம்? வச்சுக்கலாம். அதனால் என்ன இல்லை, இந்த விழிப்பு நிலையில் நம்ம வாழும்போது சந்தர்ப்பங்கள் என்ன ஆகும்னா, சூழ்நிலை திரும்ப இதே சூழ்நிலை கிடைக்கும், இதே மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்புறதுன்ற ஒன்று இல்லை. வீழ்ச்சவனுக்கு என்னன்றது இல்லை, நிஜத்தை சந்திக்க துடிக்கிறான். எல்லாத்தையும் உண்மையானது என்னான்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். உண்மையான உண்மை இது என்ன, இது எதுக்கு, இது ஏன், இது எதுக்கு, யார் தான் செய்வாங்க அந்த வேலையெல்லாம்? மூச்சுங்கிறவர் தான் எழுந்து அது என்ன இது என்ன நோண்டி பார்ப்பாரு. தூங்குற என்ன பண்ண மாட்டாரு. கனவுலேயே என்ன பண்ணுகிறாரு ஒரு காரியம், அவருடைய உலகம் எவ்வளோதான், அவர் நினப்பு எவ்வளவோ அவ்வளோதான். வாழ்க்கை உங்கள் நினப்பு அளவுக்கு இல்லைங்க, உங்கள் நினப்பை தாண்டி. அது அதீதத்தில் புரிஞ்ச உடனே அதுக்கப்புறமா தான் ஓஹோ, துரியா அதீதம்னு ஒன்று இருக்குது, துரியத்தையும் தாண்டி துரிய அதீதமும் ஒன்று இருக்குது. பிறவியெல்லாம் நம்ம எடுத்துன்னு இருக்கிறோம், ரேண்டமாக சுற்றின்னு இருக்கிறோம், என்னென்னவோ நடந்துன்னு இருக்குது அப்படின்னு யாருக்கு வரும்? இவருக்கு வரும். அவர் துரியாதீதத்தில் அவருக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டோம், இவனுக்கு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம தான் ஏசுநாதர் மாதிரியே கொண்டாட போகிறாங்க, அதுக்கப்புறமா நம்மளை தான் கொண்டாடு. ஆனால் இவர் என்ன பண்ண போகிறாரு? ஒரு 10 நாள் 20 நாளில் இல்லை 10 வருஷம் 20 வருஷத்தில்
செத்துற போகிறாரு. புண்ணு பூச்சி செத்த வேதாத்திரிக்கு தெரியாது நம்ம காலமெல்லாம் வாழ்ந்துனுக்கு போகிறோம், 60 கோயில் பயிற்சினுக்கு போகிறாங்கன்ட்டு. அந்த மனுஷன் நிஜத்தில் என்ன ஆகிட்டான்? செத்துட்டான். ஆனால் இப்போ சீடர்கள்லாம் வச்சுன்னு வாழ்ந்துங்கிறான்னு சொல்லி தெரிஞ்சுன்னுக்கிறான். ஏன்? கனவு காண்றவனுக்கு என்ன போதும்? ஐயா கூட சொன்னார், எல்லா ஞானிகளை விட நம்மால் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டாரு. ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு சூப்பராக. அவங்கெல்லாம் சேர்த்து விட்டாங்கப்பா. அவங்க என்ன இல்லை இப்போ நோ மோரு. இனி அவங்க என்ன பண்ண முடியாது, நீ தேனாலும் கிடைக்க மாட்டாங்க. அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு உனக்குன்னா இல்லை பயன்பட மாட்டாங்கன்னு தான்ப்பா. பரவாயில்லப்பா, நல்லா தான் வந்துக்கிறாரு பாயிண்ட்டுக்கு. இல்லை ஒரு நிம்மதி ஆயிடுச்சு. ஏன் அவனோட நம்பியாக பெரியவங்க, நம்ம எங்கே சின்னவன்? நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ வந்துக்கிறோம். அவன் பெரியவனாக இருந்தாலும் சின்ன வந்தாலும் அவன் வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். எழுந்த பிறகு தான் நம்ம ஸ்டேட்டஸ் அவேர்னஸே வரும். எழுந்த பிறகு தான். இப்போது இந்த துரியம் துரியாதீதம் அதீதம்னு சொல்கிறதெல்லாம் ஏறிட்டோங்க. ஆனால் எழுந்துக்கணும் அப்படின்றது யாரோட வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழிச்சுக்கணும். முழிச்சுக்க ஒரு நீங்கள் தான் என்ன பண்ணணும், நான் முழிச்சுக்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்களும் முழிச்சுக்க பார்க்கணும். இன்னொரு முழிச்சுக்கிறேன்னா முழிச்சுக்கிறதுக்கான இன்னொருத்தருக்கு என்ன பண்ணணும், நீங்கள் சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். தம்பி தூங்கினுக்கிறப்பா, அப்போ எப்படி பேசணும் நீங்கள்? சார் ஏந்துருங்க சார் அப்படியே சொல்லலாம். தூங்குற எழுப்பத்துக்கு எப்படிங்க செய்யணும்? மரியாதையாக பேசியா கூப்பிடணும். மரியாதையாக வாங்க சார். இவர் கொஞ்சம் ஆசா பேசுகிறாரு, கொம்பு வச்சு தித்துரு, அப்படியே பேசுவீங்க. தூங்குறவனை எழுப்பத்துக்கு என்னங்க பேசுனா? செல்லம், ராஜா, கண்ணு, எழுந்துருன்னு என்ன பண்ணதுக்கு வந்து சரிம்மா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தூங்குடா, டேய் இந்த மணினா அது இன்னும் நான் படுத்துனுக்குற. அப்போ தான் என்ன ஆகும்? சிங்கம் போல் கர்ஜிக்கணும். அங்கே போய் செல்லம், ராஜா, அம்மு பொட்டு என்னென்னவோ கொஞ்சம் நிற்கிறீங்கன்னா என்ன ஆகும்? இன்னொன்று கொஞ்சம் என்ன வந்துடும்? தூக்கம் தான் வந்துடும். இங்கே ஏந்துங்கிறவங்கிட்ட வந்து தூங்குறவன் பேசுகிற மாதிரி பேசுனா சாத்தியமாங்க? தூங்கி நேர்கிறான் ஒருத்தன் பேசிக்கிறான்ல, அவனை மாதிரி பேசுனா பேச முடியுமா? வர நீ தூங்கி நிற்கிறிய, எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தா சாத்தியமா? என்ன வர தூங்க வைக்க பார்க்குறிய நியாயமா? நீ ஏற்கனவே தூங்கினு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது என்ன செய்யக்கூடாது? என்னை தூங்க வைக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆகிட்டுக்கிறேன் நான் எப்படி ஆகிட்டேன்? தூங்கவே முடியாது, அந்த மாதிரி ஆகிட்டேன். என்ன செய்ய முடியாது உன்னால்? என்ன தூங்க வைக்க முடியாது. மேபி நீ தூங்கிட்டுன்ற நான் இல்லைன்னா செய்ய வீழ்ச்சிக்கோ. ரெண்டே தான் சந்தர்ப்பம் என்கிட்ட வந்தா. ஒன்று வீழ்ச்சிக்கலாம், நீ தூங்கிட்டா இங்கே வரமாட்டேன். இங்கே வந்தால் வீழ்ச்சிக்கணும்னு அர்த்தம். ஓ இப்படியெல்லாம் அடிமைகளை பிடிக்கிறதான்னா என்னென்ன வர யாரும் அடிமை கிடையாது. கேட்டு பாருங்கள். நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். நான் எந்த விதத்துலேயுமே என்னை வச்சுக்கோ, என்னை பாராட்டு, என்னை கொண்டாடு, என் பேரை சொல்லு, நான் சொல்கிற மந்திரத்தையே உச்சரிச்சுன்னு சொல்கிறதே இல்லை. இதான் என் உண்மை, இப்படி தான் அது இருக்குது, இப்படி போய் அதை சந்திக்கலாம், அவ்வளோதான். எப்படி சொல்கிறேன்? இதுதான் உண்மை, இப்படி தான் அது இருக்குது. இது மாற்றியெல்லாம் நான் பேசுறதில்லை. முன்னாடி ஒரு பேச்சு, முன்னாடி ஒரு பேச்சு, 10 வருஷத்துக்கு ஒரு முன்னாடி பேச்சு, 5 வருஷத்துக்கு ஒரு முன்னாடி பேச்சு, அதெல்லாம் கிடையாது. இதுதான் உண்மை, இப்படி தான் அது இருக்குது. என்ன பண்ண நீ அனுபவி, வீழ்ச்சிக்கோ. வீழ்ச்சிக்காத பட்சத்தில் என்ன பண்ண முடியாது உன்னால்? உண்மையை புரிய முடியாது. தூங்குறவங்கிட்ட தர்க்கம் பண்ணாத. பேசுனா ஸ்ட்ராங்காக பேசு. சும்மா போய் செல்லம், ராஜா, வாடானா என்ன பண்ண மாட்டான். அவனால் எழுந்துக்க முடியாது. விட்டுருன்றேன் நான். ஒன்று தூங்குறோன்னு என்ன பண்ணு, கம்முனே விட்டுரு. எழுந்துக்கணும். சும்மா எழுந்துக்கணுன்ற கொஞ்சம் அப்படி இப்படிமா விழிப்பு வந்துச்சு பார்த்துன்னு போராடி நிற்கிறான். படுத்துன்னு பிடிக்கல, போய் தொட்டா என்ன பண்ணுவான்? நீங்கள் ஏந்துக்கிறீங்களா? யாருமே ஏந்துக்கலன்னு நினச்சிருக்கா. முன்னு பார்த்துங்கிறேங்க, பொழுது விடிஞ்சதோ இல்லையோன்னு தெரில. பரவாயில்ல, நீங்கள் ஏந்துங்களா, வாங்க போகலாம், கோலம் போடலாம், வாசல் போயிருக்கலாம், இல்லை காஃபி போடலாம், டீ போடலாம். என்ன பண்ணுவாங்க? ஏந்துக்கணும் பேசிப்பாங்க. ஆனால் அவங்க எதுக்காக வெயிட் பண்ணுகிறாங்க? நம்மள மாதிரி ஏந்தணுங்க யாருனா இருக்கிறாங்களான்ட்டு. நம்மளை மாதிரி ஏந்தணுங்க யாருனா இருக்கிறாங்களான்னு என்ன பண்ணுறாங்க? ஒரு கால் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கலாம். இங்கே வர ஒரு மனிதன் யாராக இருக்கலாம், எங்கேருந்தோ ஒரு மனிதன் தேடி இங்கே வராரு. எதுக்காக? கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மனுஷன் ஓடி வரான். ஏதோ பரவாயில்லையே ஒன்று அவர் சொல்ல, நான் ஜோசிக்காரன் தான், ஆனால் ஏந்து நான் ஒன்றும் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன். இல்லை, விழிப்பில் நீங்கள் எதை செஞ்சாலும் என்னவாக இருக்கும்? விசேஷமாக தான் இருக்கும். நீங்கள் மீன் வெட்டுறவராக இருக்கலாம், மீன் பிடிக்கிறவராக இருக்கலாம், நீங்கள் திருடுறா கூட இருக்கலாம், நீங்கள் பொய் சொல்கிறவராக இருக்கலாம்,
வஞ்சகம் பண்ணுறவராக இருக்கலாம், அதுவும் நீங்கள் தொழிலாக வச்சுன்னு இருக்கலாம். நீங்கள் முள்ள மாதிரி முடிச்சொழி பண்ணுறது வியாபாரமாக கூட பண்ணின்னு இருக்கலாம். 5 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறது எப்படின்னு தெரிஞ்சவராக இருக்கலாம். அடி மாட்டுக்கு வாங்கிட்டு வந்து அறுத்து போட்டு இல்லை உச்சக்கட்டத்துக்கு விற்கிறவரா நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் திறமை மாறிடுது. எப்போ? விழிப்பு நிலையில். விழிச்சுக்கோங்க. நனவு கனவெல்லாம் இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் கோடியில் ஒருத்தன் இந்த 1% இங்கே இல்லை. 0.00000000000000000000001 தான் மூச்சுனுக்கிறான். அதனால் என்ன பண்ண முடியாது, பர்சன்டேஜிலலாம் சொல்ல முடியாது. 0.0000000000000000001 தான் மூச்சுனுக்குது. என்ன பண்ணலாம்? அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தூக்கத்துலேருந்து எழுந்துக்கோங்க. உங்கள் மதம் உங்களுக்கு போதுமானது இல்லை. உங்கள் ஒழுக்க கோட்பாடு உங்களுக்கு போதுமானது இல்லை. உங்கள் சட்டம் ஒழுக்கம் உங்களுக்கு போதுமானது இல்லை. நான் சொல்கிறேன், யாருன்னா சட்ட ஒழுங்காக இருந்தால் சொல்லுங்கள். சட்ட ஒழுக்கம் போதுமானது கிடையாது. அதுதான் ஓசோ சொன்னார். அதுதான் அவர் உள்ளே போட்டாங்க. என்னடா ட்ரஸ்ட் ஆஃப் கார்டுன்னு போட்டு வச்சுக்கிறீங்க காசில், நீங்கள் என்னடா ட்ரஸ்ட் பண்ணுறது? ட்ரஸ்ட் பண்ண கார்டு இருக்குதுன்றாரு. பிரச்சனை ஆகி போச்சு. நாங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிங்க. ஆமாம், ரொம்ப பெரிய அறிவாளிங்க அவங்கெல்லாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நாற்காலியெல்லாம் கால் தெரியுது இல்லை, அதனால் துணி போட்டு மூணானுங்க. அறிவாளிங்க தானே. காலு தான் மேலே என்ன இருக்குது, காலுக்கு மேலே என்னங்க இருக்குது, மர்ம உறுப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணாத மூடணும். அப்போ அறிவாளி தானே அவன். அறிவாளியா இல்லையா? ஒத்துக்க முடியல. ஏன்னா நம்ம தான் சட்டம் போட்டுக்கிறோம். நம்ம வளர்க்குற நாய்கள்லாம் இருக்கலாம், போடாமல் இருக்கலாமா? என்ன பண்ணா? அதுக்கும் போட்டான். பயங்கர அறிவாளிங்க தானே. செம்ம அறிவாளி. நீங்கள் நினச்சிக்காதீங்க கண்டுபிடிப்புகள்லாம் பாவம், கட்டுறதெல்லாம் வீணுன்றான். வாடுறதுக்கு இது இல்லை. இயற்கை நமக்கு அற்புதமான விஷயங்களெல்லாம் கொடுத்துருக்குது. எத்தனை சயின்டிஸ்ட் சேர்ந்து ஒரு இலையை செய்ய முடியும்? ஒரு இலை செய்ய முடியுமா ஒரு சயின்டிஸ்டால்? எவ்வளோ பால் பவுட்ரு ஒரு பால் ஆகும்? எவ்வளோ பால் பவுட்ரு ஒரு பால் ஆகுங்க? நம்ம சாப்பிட்றது என்னவோ, குழந்தைலேருந்து என்னவோ சாப்பிட்டுக்கிறோம். சமனா மாறிடுமா? இந்த மாதிரி டிசைன் யாருன்னா செய்ய முடியுமா? இந்த மாதிரி ஓட்டப்பல்லோட அழகாக சந்தாக்குது பாருங்க, காலி கேலியா பண்ண முடியுமா? எத்தனை அறிவாளி சேர்ந்து அந்த மாதிரி ஒரு பேசுகிறவனை உருவாக்க முடியுமா? அது மாதிரி ஒரு ரோபோ ஒன்று கண்டுபிடிக்க முடியுமா? சாத்தியம் இல்லை. நம்மளாவே படைச்சிருக்குது. நம்ம எல்லோரும் என்ன பண்ணிடுறோம்? தனித்தனி டிசைனில் அழகாக இருக்கிறது தானே. புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தரும் விசேஷம். உங்களை விட வணங்கக்கூடிய, உங்களை விட போற்றக்கூடிய, உங்களை விட ஒரு சிறந்த ஒரு மனிதனை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் யார் இல்லை? நீங்கள் உங்களை சரியாக தெரிஞ்சு இல்லை. தூங்கினுக்கு தான் உங்களுக்கு தெரியாது, மூச்சுக்கள் உங்களுக்கு தான் தெரியும். என்ன மாதிரி தானே நீ ஒன்றா கூட ஒத்துக்க மாட்டேன்றீங்க. என்னத்தான் தானே நீங்கள் வேற குரு, நாங்கள் வேறையா? காந்தி தான் மகாத்மா. நாங்கள்லாம் ஜீவாத்மா, இல்லை கேடு கேட்ட ஆத்மா இல்லை. அவர் தான் அவரு. நாங்களாம் யார் இல்லை. நாங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாக்கரைக்கு தான். ஏன் கேவலப்பட்டு கீழ்பட்டு அசிங்கப்பட்டு எல்லாம் ஏன் அப்படி போகிறீங்க? போகாதீங்க, மேலே வாங்க. விழித்து கொள்ளுங்கள். கனவுக்கும் நினைவுக்கும் வித்தியாசம் புரிந்து கொள்ளுங்கள். நிறைவாக வாழுங்கள்.